திருடுகிறார்கள். யார் வரலாற்றை யார் திருடுவது? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தம்பிகளே. பள்ளிக்கூடத்து பக்கம் கூட போகாம, எதையும் வாசிக்காமல், எதுவும் தெரியாமல் ஏதேதோ நீங்கள் ஊடகங்களில் என்னை பற்றியெல்லாம் பேசினால் நான் சான்றுகளோடு பேசுவேன், சிதைத்து சின்னாபின்னமாக்கி விடுவேன். எனவே வேண்டாம். இமானுவேல் சேகருடைய தொடக்கம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றினால் தான் இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைந்தெறிய முடியும், ஆதிக்கத்தை, அடாவடித்தனத்தை தகர்த்தெறிய முடியும். என்னுடைய பெயரை ஸ்ரீதேவர் என்று பதிவு செய்து விட்டார்கள். அது எனக்கு துளியும் ஏற்புடையதல்ல, விருப்பமல்ல. நான் தமிழ் திரு செந்தில் மல்லர் என்றுதான் என்னை அடையாளப்படுத்தி வருகிறேன். நான் தமிழன், என்னுடைய தாய்மொழி தமிழ். ஸ்ரீ என்பதும் தமிழ் அல்ல, தேவர் என்பதும் தமிழ் அல்ல. அதற்கு எந்த பொருளும் இவர்கள் சொல்லவில்லை. எனவே அது போன்ற பெயர்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. தம்பிகள் செய்த தவறுக்கு என்னை பற்றி இழிமகன்கள் பேசுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. பாண்டியர் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. பாண்டியருடைய மரபை சார்ந்தவர்கள் நாங்கள் என்பதற்கு செங்கோட்டை, தென்காசி பகுதியிலே எங்களுக்கு நில ஆவணங்கள் இருக்கிறது. இதுபோல பாண்டியராசா கோயில் வழிபாடுகளை நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறோம். பாண்டியர் ஊர் பெயர்கள் எங்களுக்கு வாய்த்திருக்கிறது. வீரபாண்டியபுரம், சுந்தரபாண்டியபுரம், பராக்கிரமபாண்டி, அழகிய பாண்டியவன் என்று ஊர் பெயர்களை இங்கு மட்டுமல்ல ஈழத்திலும் நாங்கள் தாங்கி வருகிறோம். பகுதியில் பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி சேதுபதி ஆட்சியை மறவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்கிற வரலாற்று ஆவணம் எனக்கு. பாண்டியர் என்றால் யாராக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், மறவர்களாக இருக்கட்டும், கள்ளர்களாக இருக்கட்டும், கோனார் சமூகமாக இருக்கட்டும், எந்த சமூகமாக இருக்கட்டும், உங்களுக்கு வரலாறு இருந்தால், அதற்கான ஆதாரம் இருந்தால் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இல்லை, உங்களுடைய பெருமைக்காக, போலி குலப்பெருமைக்காக கூட நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அதற்கு நாங்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். ஆனால் எங்களை பாண்டியர்கள் இல்லை என்று எவர் சொன்னாலும் அதை எதிர்த்து முறியடிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. மல்லன் மதுரை என்று சிலப்பதிகாரமும், மல்லன் மூதூர் என்று நெடுநல் வாடையும், மல்லன் மாநகர் என்று திருவிளையாடல் புராணமும் விளம்புகின்ற பாண்டியர்களின் தலைநகரான, சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பாண்டியர்களின் தலைநகரான மதுரை மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமூக நிகழ்வை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய 67ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விலே மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக பங்கேற்று உங்களோடு உறவாடுகிற அந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே எம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் வடிவேல் ராவணன் உள்ளிட்ட அத்துணை உறவுகளையும் வணங்கி, 2003ஆம் ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு மாணவனாக இருந்து இந்த சமூகத்தை வரலாற்றின் அடிப்படையில், பண்பாட்டின் அடிப்படையில் மீட்டெடுத்து அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் செல்லூர் என்கிற எழிலூரில், மாவீரன் இமானுவேல் சேகரன் பிறந்த செல்லூர் என்கிற எழிலூரில் எளிய முறையிலே மல்லர் மீட்பு களம் என்கிற அறிவார்ந்த இயக்கத்தை தொடங்கி, நேற்றைய நாள் தொடங்கியது செப்டம்பர் 3. இன்றோடு 20 ஆண்டுகளை நிறைவு செய்து 21வது ஆண்டில் மல்லர் மீட்பு களம் அடியெடுத்து இந்த சமூகத்தை மல்லரிய கருத்தியலின் அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியல் படுத்துகிற பணியை தொய்வில்லாமல் தொடர்ந்து செய்து வருகிற செய்தியை இந்த வேளையிலே உங்களுக்கு நினைவூட்டி, மல்லர் மீட்பு களத்தினுடைய முதல் பணியே 2004ஆம் ஆண்டு தமிழரில் எழுதிய சமூக உரிமை போராளி இமானுவேல் தேவேந்திரர் என்கிற புத்தக வெளியீட்டு விழாவை நெல்லையிலே மல்லர் மீட்பு களம் நடத்தியது. அதே போல
2006ஆம் ஆண்டு சமூக உரிமை போராளி இமானுவேல் தேவேந்திரன் என்கிற அந்த புத்தகத்திற்கு கடுகுமலையில், தூத்துக்குடி மாவட்டம் கடுகுமலையிலே பாவாணர் விருது வழங்கி, நூலாசிரியர் தமிழவேலுக்கு பணமுடிப்பு வழங்கி ஒரு எழுத்தாளரை ஊக்குவிக்கக்கூடிய பணியை செய்த இயக்கம் மள்ளர் மீட்பு களம். 2009ஆம் ஆண்டு இலங்கை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா சிவாஜிலிங்கம் அவர்களை பரமக்குடிக்கு அழைத்து வந்து மாவீரன் இமானுவேல் சேகரன் நினைவிடத்திலே வீர வணக்கம் செலுத்த வைத்து லண்டன் பிபிசி வானொலியில் மாவீரன் இமானுவேல் சேகரனுடைய ஈகத்தை, அவருடைய உயிர்க்குடையால் எழுந்த அந்த எழுச்சியை ஐயா சிவாஜிலிங்கம் மூலமாக உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்ற இயக்கம் மள்ளர் மீட்பு களம். அப்போது அண்ணன் சிவமணி எங்களோடு இருந்தார். அந்த நிகழ்விலே ஐயா சிவாஜிலிங்கத்தோடு இப்படியாக அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா இமானுவேல் சேகரன் எழுதிய கைப்பட எழுதிய அந்த மடலை மள்ளர் மீட்பு களத்தினுடைய அதிகாரப்பூர்வமான ஏடான மண்ணுரிமையிலே பதிவு செய்து இந்த மக்களுக்கு கண்டுகாட்டிய இயக்கம் மள்ளர் மீட்பு களம். இப்படியாக இமானுவேல் சேகரனுடைய புகழை, அவருடைய தொண்டை தொடர்ந்து மக்கள் நடுவே ஆவணப்படுத்தி அரசியல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பணியை மள்ளர் மீட்பு களம் தொடர்ந்து செய்து வருகிறது. அந்த உரிமையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பேசுகிற அந்த தகுதி நமக்கு இருக்கிறது என்கிற உணர்வு நிலையிலே நான் உங்களிடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறேன். ஆயிரத்தி 1924ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் நாள் பிறந்த சமூக நிகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் தன்னுடைய இளம் வயதில் 30 வயதிலேயே ராணுவ பணியில் இருந்து வெளியேறி சமூக அநீதிக்கு எதிராக களம் கண்டு ஆதிக்கத்தையும் அடாவடித்தனத்தையும் தகர்த்தெறிவதற்காக தன்னுடைய உயிரை கொடையாக வழங்கி இங்கே ஒரு மாபெரும் சமூக புரட்சியை ஏற்படுத்தினார். அவருடைய உயிர்கொடைக்கு பின் எழுந்த முதுகுளத்தூர் கலவரம் என்று சொல்லக்கூடிய நாட்டை உலுக்கிய அந்த கலவரத்தின் ஊடாகத்தான் ஆதிக்கமும் அடாவடித்தனமும் தகர்த்தெறியப்பட்டது. தமிழ் சமூகத்தின் ஒரு பெரும் அங்கமாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் தலைநிமிர்ந்து நடப்பதற்கான ஒரு தொடக்க நிகழ்வாக பாண்டியர் ஆட்சி இந்த மண்ணிலே வீழ்ந்த பின் விஜயனுடைய ஆட்சிய தொடர்ச்சியான நாயக்கர் ஆட்சியினுடைய விளைவாக இன்றைக்கு வரலாற்றை பேசினால் பலர் கொதிக்கிறார்கள், வரலாற்று சான்றுகளை சுட்டிக்காட்டினால் கொதிக்கிறார்கள். வரலாற்றிலே ஆவணம் இருக்கிறது. மதுரை மண்ணில் பாண்டியர் ஆட்சியை, கடைசி பாண்டியர் ஆட்சியை அழித்ததில் மிகப்பெரிய பங்கு மறவர்களுக்கு இருக்கிறது என்று வரலாற்றில் ஆவணம் இருக்கிறது. இதை சொல்லுவதற்கு வரலாற்றை வரலாற்றாக பார்க்க வேண்டும். தேவர் தேவேந்திர நல்லிணக்கத்தை மள்ளர் மீட்பு களம் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. மள்ளர் மறவர் ஒற்றுமையை மள்ளர் மீட்பு களம் 2003ஆம் ஆண்டிலிருந்து 20 ஆண்டுகளாக நாங்கள் பேசி வருகிறோம், அதை நடைமுறைப்படுத்தி வருகிறோம். இன்னும் சொல்ல போனால் சங்கரங்கோயில் மேல்நிலையில் இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியுடைய உரிமை பறிக்கப்பட்ட போது அந்த போராட்ட களத்திலே பங்கேற்று அந்த உரிமையை மீட்டு தந்தவரில் செந்தில் மல்லரும் ஒருவன். எனவே நாம் தமிழின உணர்வோடு தமிழ் தேசிய சிந்தனையோடு தான் நாம் இருக்கிறோம். அதேவேளை வரலாற்றை பேசாமல் நாம் கடந்து செல்ல முடியாது. நான் எண்ணி பார்க்கிறேன், எந்த மாவட்டத்திலும் இல்லாத அடக்குமுறை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏன் தேவேந்திர குல வேளாளர்கள் மீது திணிக்கப்பட்டது? திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே நாடார் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டதை போல ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஏன் திணிக்கப்பட்டது தேவேந்திர குல வேளாளர்கள் மீது இந்த அடக்குமுறை? இதற்கு
இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று எண்ணுகிற போது அப்போதுதான் அண்மையில் ஒரு வரலாற்று தரவுகள் நமக்கு கிடைத்தது. ராமநாதபுரம் பகுதியில் பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி சேதுபதி ஆட்சியை மறவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்கிற வரலாற்று ஆவணம் எனக்கு கிடைத்தது. அதற்கு பிற்பாடுதான் அங்கே தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது சாதிய அடக்குமுறைகள். இவர்கள் தலையிலிருந்து விடக்கூடாது, இவர்கள் பாண்டியர் மரபை சார்ந்தவர்கள் மீண்டும் மீண்டெழுந்து விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடுதான் இந்த அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பதை நான் வரலாற்றினூடாக உணர்கிறேன். தங்களை பாண்டியர் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் மருது நிலத்தில் உழவு உற்பத்தி அரசுருவாக்கம் என்கிற அடிப்படையிலே அரசு தோன்றியது. பாண்டியர் என்றால் உழவர் என்று நாங்கள் பொருள் கண்டிருக்கிறோம். பாண்டியருடைய மரபை சார்ந்தவர்கள் நாங்கள் என்பதற்கு செங்கோட்டை தென்காசி பகுதியிலே எங்களுக்கு நில ஆவணங்கள் இருக்கிறது. இதுபோல பாண்டியராசா கோயில் வழிபாடுகளை நாங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறோம். பாண்டியர் ஊர் பெயர்கள் எங்களுக்கு வாய்த்திருக்கிறது. வீரபாண்டியபுரம், சுந்தரபாண்டியபுரம், பராக்கிரமபாண்டி, அழகிய பாண்டியவன் என்று ஊர் பெயர்களை இங்கு மட்டுமல்ல ஈழத்திலும் நாங்கள் தாங்கி நிற்கிறோம். ஈழத்தில் யாழ்ப்பாணத்தினரையே பாண்டியன் குளம், பாண்டியன் தாழ்வு என்று பள்ளர்கள் வாழக்கூடிய ஊர்கள் இருக்கிறது. இதை பொய் வரலாறு என்று எவனும் சொல்ல முடியாது. நாங்கள் சான்றுகளோடு எங்கள் வரலாற்றை மட்டும்தான் பேசி வருகிறோம். நீங்கள் பாண்டியர் என்றால் யாராக இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், மறவர்களாக இருக்கட்டும், கள்ளர்களாக இருக்கட்டும், கோனார் சமூகமாக இருக்கட்டும், எந்த சமூகமாக இருக்கட்டும், உங்களுக்கு வரலாறு இருந்தால், அதற்கான ஆதாரம் இருந்தால் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இல்லை உங்களுடைய பெருமைக்காக, போலி குலப்பெருமைக்காக கூட நீங்கள் பேசிக்கொள்ளலாம். அதற்கு நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். ஆனால் எங்களை பாண்டியர்கள் இல்லை என்று எவர் சொன்னாலும் அதை எதிர்த்து முறியடிக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். வரலாற்றை திருடுகிறார்கள். யார் வரலாற்றை யார் திருடுவது? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தம்பிகளே. பள்ளிக்கூடத்து பக்கம் கூட போகாம, எதையும் வாசிக்காமல், எதுவும் தெரியாமல் ஏதேதோ நீங்கள் ஊடகங்களில் என்னை பற்றியெல்லாம் பேசினால் நான் சான்றுகளோடு பேசுவேன், சிதைத்து சின்னாபின்னமாக்கி விடுவேன். எனவே வேண்டாம். இந்த சமூக ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறது அது என்னுடைய வேலை கிடையாது. நான் வரலாற்றை ஆவணப்படுத்திக் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடியவன். நான் தமிழ் உணர்வாளன், தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருந்து பணி செய்யக்கூடியவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற அதை போல தம்பிகள் தவறாக என்னுடைய பெயரை ஸ்ரீதேவர் என்று பதிவு செய்து விட்டார்கள். அது எனக்கு துளியும் ஏற்புடையதல்ல, விருப்பமல்ல. நான் தமிழ் திரு செந்தில் மல்லர் என்றுதான் என்னை அடையாளப்படுத்தி வருகிறேன். நான் தமிழன், என்னுடைய தாய்மொழி தமிழ். ஸ்ரீ என்பதும் தமிழ் அல்ல, தேவர் என்பதும் தமிழ் அல்ல. அதற்கு எந்த பொருளும் இவர்கள் சொல்லவில்லை. எனவே அது போன்ற பெயர்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. தம்பிகள் செய்த தவறுக்கு என்னை பற்றி இழிமகன்கள் பேசுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இதோடு நிறுத்திக்கணும். அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. எனவே மாவீரன் இமானுவேல் சேகரன் சிந்திய ரத்தமும் சிறை கொடுமைகளும் எண்ணற்ற போராளிகளுடைய ஈகங்களும் பொருள் இழப்புகளும் வழக்குகளும் எத்தனையோ இழப்புகளை சந்தித்த இந்த சமூகம் அரசியலாக கட்டமைக்கப்படவில்லை. இன்றைக்கு அதிகாரத்தை நோக்கி நாம் நகரவில்லை. இந்த சமூகத்தை அரசியல்படுத்துவதற்காக மல்லர் மீட்புக் களம் அளப்பரிய உழைப்பை செலுத்தி இருக்கிறது. வரலாற்று மீட்பா 100 விழுக்காடு உழைப்பை செலுத்தி இருக்கிறோம். மீண்டும் பாண்டியர் வரலாற்றின் ஊடாக 7 ஆண்டுகள் உழைப்பில் 17 லட்சம் ரூபாய் அச்சுச்சிறையிலே அந்த நூலை உலகத்தரத்திலே உருவாக்கி தடை தேச துரோக வழக்கை எதிர்கொண்டு அதையும் முறியடித்து உயர்நீதிமன்றத்தின் ஊடாக தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு உலக பெருமையை தேடித்தந்த இயக்கம் மல்லர் மீட்புக் களம். பட்டியல் வெளியேற்றத்திற்காக சாத்தூர் மண்ணிலே மாநாடு, காவல்துறை அனுமதி மறுப்பு, உயர்நீதிமன்றத்தின் ஊடாக அனுமதி பெற்று அந்த மாநாட்டை ஏறத்தாழ 130 சுவர் விளம்பரங்கள், 300க்கும் மேற்பட்ட சுவர் விளம்பரங்கள் தென் தமிழகம் முழுவதும் 17 மாவட்டங்களில் சுவர் விளம்பரங்கள் செய்து 1 லட்சம் துண்டறிக்கைகளை போட்டு பட்டியல் வெளியேற்றம் என்கிற கருத்தியலை விதைத்து வளர்த்தெடுத்த இயக்கம் மல்லர் மீட்புக் களம்.
சமூக களத்திலே ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ், தெய்வேந்திர குல வேளாளர் மகாசன சங்கத்தினுடைய தலைவர் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவருடைய நினைவகத்தை கட்டி எழுப்பி 2009 மாவீரர் நாள் நவம்பர் 27 விடுதலை புலிகளுடைய மாவீரர் நாள் நிகழ்வு அன்று மாவீரன் பாலசுந்தரராஜனுடைய நினைவக திறப்பு விழா என்று அதற்கும் கண்டமனூர் காவல் நிலையம் அனுமதி மறுத்து நாம் உயர்நீதிமன்றத்தினூடாக அனுமதியை பெற்று அந்த விழாவை நடத்தினோம். இப்படியாக தொடர்ந்து இன்னைக்கு வரலாறு பேசுகிறோம். வரலாற்றின் தந்தை, மல்லரிய தந்தை தேவ ஆசீர்வாதம் அவருடைய நினைவிடத்தை கட்டி எழுப்பி 17 ஆண்டுகளாக அவருடைய நினைவை சுமந்து இந்த வரலாற்றை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றிருக்கக்கூடிய இயக்கம் மல்லர் மீட்புக் களம். இன்னைக்கு ஏறும் போரும் என்கிற அந்த லட்சணை அடிமை தடைகளை புடுங்கி எறிந்து ஆளுமை சிந்தனை விதைத்திருக்கிறது. தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தறிந்த தலைமை பண்பை வளர்த்திருக்கிறது. அந்த ஏறும் போரும் என்கிற லட்சணையை என் கைப்பட வரைந்து அதைத்தான் தம்பி மாரி செல்வராஜ் தன்னுடைய பரியரும் பெருமாள் படத்திலே பதிவு செய்திருக்கக்கூடியது அண்ணன் சிவமணிக்கு தெரியும். நாங்கள் கைப்பட வரைந்து உருவாக்கி தந்த அந்த ஏறும் போரும் என்கிற லட்சணை தான் இந்த சமூகத்தினுடைய மீட்சிக்கான குறியீடாக இன்றைக்கு அனைவராலும் ஏந்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த குறியீடு தான் மீட்சியினுடைய குறியீடு. இப்படியாக அறிவு தளத்தில் அளப்பரிய பணிகளை செய்து மல்லர் மீட்புக் களம் இந்த சமூகத்தை பண்படுத்துகிற அரசியல் படுத்துகிற பணியை செய்தாலும் இந்த சமூகம் இன்றைக்கு வரை அரசியல் கட்டமைப்பிற்குள் வரவில்லை. இதற்காக எண்ணற்ற வழக்குகளை சுமந்திருக்கிறோம். தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் நினைவிடமா திறப்புக்கு அனுமதி கிடையாது, உயர்நீதிமன்றம். அதே போல பட்டியல் வெளியிட்ட மாநாடா, அதற்கு உயர்நீதிமன்றம் சென்றிருக்கிறோம். 2 நூல்கள் தடை செய்யப்பட்டு 9 ஆண்டுகள் சட்ட போராட்டத்தை நடத்தி தடையை உடைத்திருக்கிறோம். இது ஏன் சொல்கிறேன் என்றால் இங்கே வழக்கறிஞர்கள் இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி என்பது நல்ல முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருங்கிணைப்பு என்பது சொதப்பி இருக்கிறது. இது நம்மை சோர்வடைய செய்யும். எனவே அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நடத்துகிற போது இப்ப மதுரை மன்னனா அனுபவமிக்கவர்கள் இருக்கிறார்கள். அண்ணன் சிவமணி இருக்கிறார், அண்ணன் பாண்டியன் இருக்கிறார், இங்கே இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர் அண்ணன் ராஜதேவேந்திரன் இருக்கிறார். இது போன்ற செயல்பாட்டாளர்களை அணுகி அந்த ஒருங்கிணைப்பை நாம் செய்கிற போதுதான் அந்த நிகழ்வு உலகம் பார்க்கிற நிகழ்வுகளாக நாம் எடுக்கிற நோக்கம், நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற நிகழ்வாக அந்த நிகழ்வு அமையும். எனவே அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நீங்கள் நல்ல முறையிலே ஒருங்கிணைத்து இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அரசியல் இமானுவேல் சேகருடைய தொடக்கம் என்பது அதிகாரத்தை கைப்பற்றினால் தான் இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைந்தறிய முடியும், ஆதிக்கத்தை அடாவடித்தனத்தை தகர்த்தறிய முடியும் என்கிற இலக்கில் அவர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை அன்னைக்கு இணைத்துக் கொண்டு ஏமாற்றம் அடைந்தார். இன்றைக்கு வரை அனைத்து கட்சிகளிலும் நாம் ஏமாற்றத்தை தான் தழுவிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இதுதான் இமானுவேல் சேகரன் நமக்கு அவருடைய ஈகம் கண்டு காட்டுகிற வழியாக நான் வழியாக உணர்கிறேன். இத்தனை நாட்கள் இத்தனை பெரிய சமூகம், மிகப்பெரிய எண்ணிக்கை வலிமை உள்ள சமூகம். நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த நாட்டிலே கருணாநிதிக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், இந்த நாட்டிலே தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். இது யாருடைய நாடு? இந்த நாட்டை யார் ஆள வேண்டும்? ஆளுவதற்கான வழி எது? அதற்கான அரசியல் என்ன? எதுவும் தெரியவில்லை. நாம் ஒரு அரசியல் கட்டமைப்பாக இருக்கவில்லை. நமக்குள் அரசியல் பண்புகளை வளர்த்துக் கொள்ளவில்லை. நமக்குள் அரசியல் முதிர்ச்சியை நாம் அடையவில்லை. ஏதோ பேசுகிறோம், கூடுகிறோம், கலைகிறோம். ஆனால் அதிகாரத்தை நோக்கி ஒரு அடி கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாத அவல நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை உணர்ந்து எதிர்கால தலைமுறை, இளைய தலைமுறை, இனிமேல் பழைய தலைமுறை எல்லாம் உருப்படுவதற்கு வழி இல்லை. இளைய தலைமுறை இதை புரிந்து கொண்டு நமக்கான அரசியல் எது, எந்த அரசியல் கட்டமைப்பிலே இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். ஒரு காலத்தில் இந்த சமூகம் எப்படி நடத்தப்பட்டது, எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டது, அத்தகைய காலகட்டத்தில் 1984களிலே 89லே இதே மதுரை மண்ணில் வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள் மாநாட்டை நடத்தியவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அந்த நாள் மார்ச் 5, அந்த நாள் தான் என்னுடைய பிறந்த நாள். கடந்த மார்ச் 5 என்னுடைய பிறந்த நாளில் தைலாபுரம் தோட்டத்தில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை நான் என்னுடைய குடும்பத்தோடு சந்தித்து
வாழ்த்து பெற சென்ற போது அவர் எங்களை வாழ்த்தி விட்டு சொன்னார், தமிழ்நாட்டிலேயே உருப்படாத ஒரு சமூகம் இருக்குன்னா அது இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான் என்று தன்னுடைய வருத்தத்தை, வலியை, வேதனையை, ஏனால் எண்ணற்ற களப்பணிகளை ஆற்றி இந்த சமூகத்தை அவரால் கட்டமைக்க முடியாமல் தோல்வியுற்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனால் நாம் அதற்கு ஈடு கொடுத்து நாம் செல்லவில்லை. அந்த ஒரு அரசியல் வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எத்தனையோ முறை இன்றைக்கு ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் இல்லாத தொகுதியிலே நம்முடைய அண்ணன் முருகன்ராஜன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு அண்ணன் வடிவேல் ராவணனுக்கு பல முறை வாய்ப்புகளை அவர்கள் கொடுத்தார்கள். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு இந்த சமூகம் அரசியல் அனாதைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, வெட்கமாகவும் இருக்கிறது. ஆண்ட பரம்பரை என்று பேசுகிறோம், இந்த உலகத்திற்கு அரசியலை கற்றுக் கொடுத்த பரம்பரை என்று பேசுகிறோம். ஆனால் அரசியலில் நாம் அனாதைகளாக நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? எந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த போகிறோம்? இதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இமானுவேல் சேகருடைய நினைவை போற்றுவது என்பது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் வளர்ச்சி பெற்று பொருளாதார மேம்பாடு அடைந்து, கல்வி மேம்பாடு அடைந்து இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும். அதற்கான உலகை ஆண்ட தமிழினம் மீண்டும் உலகை ஆளப்போகும் காலமும் சூழலும் கனிந்திருக்கிறது. 2040 ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் தமிழர் ஆட்சி, தமிழ் தேசிய அரசியலை கொண்ட தமிழர் ஆட்சி மலரும் என்கிற நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்கிறது. எனவே தமிழ் தேசிய உணர்வாளர்களோடு, தமிழ் சமூகங்களோடு ஒரு நல்லிணக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டு தமிழ் தேசிய அரசியல் கட்டமைப்பாக நாம் நிற்க வேண்டியது காலத்தின் தேவை. ஏனென்று சொன்னால் வைகோ ஒரு முறை சொல்லுகிறார், பல கூட்டங்களிலே நான் இதை பேசி இருக்கிறேன். பாட்டத்தை சார்ந்த ஒருவர் மலேசியாவில் இறந்துவிட்ட போது அந்த உடலை சண்டையிட்டு வாங்கி கொடுத்தவர் வைகோ. அப்போது அவரிடத்திலே செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக, வாக்கு வங்கிக்காக இந்த உதவியை செய்கிறீர்களா என்று கேட்கிற போது வைகோ சொல்லுகிறார், தேவேந்திர குல வேளாளர்கள் எந்த ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள் இருக்க மாட்டார்கள். அவர்களை யாரும் எந்த ஒரு அரசியல் கட்டமைப்பிற்குள் வைக்க முடியாது. அந்த வீண் வேலையை நான் செய்ய விரும்பவில்லை என்று விறுவிறு என்று சொல்லுகிறார். இதுதான் அவருடைய கருத்தாக, அனுபவமாக, பட்டறிவாக இருக்கிறது. அதே போல சசிகலா நடராஜன் அவர்களிடத்திலே செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் தமிழர் என்று பேசினாலும் முக்குலத்தோரை வைத்து மட்டும்தான் அரசியல் செய்கிறீர்களே, இது எந்த வகையான அணுகுமுறை என்று கேட்கிற போது, தமிழகத்தில் அரசியலுக்கு தகுதி படைத்த சமூகம் எந்த சமூகம் இருந்தாலும் சொல்லுங்கள், அவர்களையும் நாங்கள் அரவணைத்து அரசியல் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். இது அவருடைய பார்வை. ஐயா ராமதாசனுடைய பார்வை என்பது தமிழகத்திலே உருப்படாத ஒரு சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்பது ஐயா ராமதாசனுடைய பட்டறிவு பார்வை. இந்த நிலையில் இருந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்தவர்களாக மாறிய நாம் அங்கே கிறிஸ்தவர்களாகவே மாறி அந்த கட்டமைப்புக்குள் சரியாக இருக்கிறோம். இஸ்லாமியர்களாக மாறி இஸ்லாமிய கட்டமைப்புக்குள்ளே நாம் சரியாக இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் போய் அங்கே சரியாக இருக்கிறோம். ஏன் ஈழத்தில் கூட இங்கே இருக்கக்கூடிய திரட்சியான தேவேந்திர குல வேளாளர்கள், அங்கே பள்ளர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த மக்கள் அங்கே தமிழ் ஈழ விடுதலை புலிகளில் சரியாக இருக்கிறார்கள். கரும்புலி படையில் 80 விழுக்காடு பள்ளர்கள் என்பது ஐயா ஒடிசா பாலுடைய செய்தி. இப்படி இருக்கிற போது இங்கே மட்டும் சமூக கட்டமைப்பிற்குள் நாம் சரியாக இல்லாததனுடைய விளைவுதான் நாம் அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை, எதையும் சாதிக்க முடியவில்லை. ஓட்டப்பிடாரம் தொகுதியில் ஒரு சமூகத்தின் சார்பாக அண்ணன் கிருஷ்ணசாமியை சட்டமன்றத்திற்கு அனுப்பிய வரலாறு ஓட்டப்பிடாரம் தேவேந்திர குல வேளாளருக்கு உண்டு. தேர்தல் புறக்கணிப்பு என்று சொன்னால் பலர் இயக்கம் வைத்திருக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கூட புறக்கணிக்க வைக்க முடியாது. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் அரசணையை வழங்கு, பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நடைமுறைப்படுத்து என்கிற கோரிக்கையை முன்வைத்து நாங்குநேரியில் இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் போராட்டத்தை முன்னெடுத்த நாங்குநேரி தேவேந்திர குல வேளாளர்கள் அகில இந்திய அளவிலே ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்தி தேர்தல் புறக்கணிப்பிலே வெற்றி கண்டு தன்னுடைய சமூக இருப்பை, தன்னுடைய சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அந்த ஒற்றுமை நேரடியான அரசியல் களத்தில் இப்போது இல்லாமல் போய்விட்டது. எனவே நாம் அரசியலை கற்க வேண்டும், அரசியலில் பண்பட வேண்டும், அரசியல் பண்பை
வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதை கடந்து கல்வி பொருளாதாரத்தில் இந்த சமூகம் முன்னேற வேண்டும். இன்றைக்கு எழுத்தாளர்களில் எந்த சமூகத்திற்கும் இல்லாத எழுத்தாளர்கள் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வாய்த்திருக்கிறார்கள். ஐயா தேவநேய பாவாணர் உலக பேரறிஞர், ஐயா தேவ ஆசீர்வாதத்திற்கு நிகராக வரலாற்றின் புள்ளிகளை தொட்டு எழுதியவர்கள் எவரும் இல்லை. அதை போல ஐயா குருசாமி சித்தர், பேராசிரியர் அண்ணன் ஞானசேகரன், அண்ணன் வடிவேல் ராவணன், அவர்கள் வழியிலே செந்தில் மல்லர் என்று இன்னைக்கு எண்ணற்ற எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள், ஆய்வறிஞர்கள் இந்த சமூகத்தில் இருந்த போதும் இந்த சமூகம் ஏன் விழிப்புற்ற அரசியலாக கட்டமைக்க இந்த சமூகத்தை முடியவில்லை? இதை கடந்து இந்திய அளவில் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உயர்ந்த விருது, உயரிய விருது என்று சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமி விருதை தோல் நாவலுக்கு ஐயா செல்வராஜும், அஞ்ஞாடி நாவலுக்கு ஐயா பூமணியும், சூழ் நாவலுக்கு ஐயா சோ தர்மனும் பெற்று வந்து இந்த சமூகத்திற்கு உலக பெருமையை சேர்த்திருக்கிறார்கள். இதை இளைய தலைமுறை பிள்ளைகள் நெஞ்சத்தில் கொண்டு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு தங்கை கோமதி ஓட்டப்பந்தய வீரர், அதே போல தம்பி தேவசித்தம் லங்காடி அணியினுடைய தலைவராக அந்த எல்லைக்கு போயிருக்கிறார்கள். அதே போல தம்பி மாரி செல்வராஜ் இன்றைக்கு திரைத்துறையிலே கோலோச்சி வருகிறார். இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம் என்று சொல்லக்கூடிய ஐயா பாரதி ராஜாவை கடந்து அந்த கலையை கற்று தேர்ந்து இன்றைக்கு 4 திரைக்காவியங்களை நமக்கு வழங்கி இருக்கிறார். அதில் குறைநெறிகள் இருக்கலாம். இந்த சமூகம் வரலாற்றை எழுச்சி கொண்டு சமூக மேம்பாடு என்கிற சிந்தனை கொண்டு பட்டியலை தகர்க்க வேண்டும் என்கிற வேட்கையோடு களத்திலே நிற்கிற போது பழைய வழிகளையும் நிலைகளையும் பதிவு செய்வது என்பது கால பொருத்தமாக நமக்கு படாமல் அது மனதளவில் பாதிப்பை தந்தாலும் கூட யாரிடம் குறைகள் இருந்தாலும் அதை நேரடியாக சுட்டிக்காட்டுவது என்பதுதான் சரியானதாக இருக்கும் என்கிற செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்து, இது போல இன்னைக்கு காவல்துறையில் அண்ணன் அருண் IPS சென்னை மாநகராட்சியில் தான் காவல்துறை, ஆனால் தமிழ்நாடு முழுவதும் சமூக விரோதிகள் கூலிப்படையினருடைய கைகால்கள் உடைந்து நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒருவனுடைய கை உடைக்கப்பட்டிருக்கிறது. உதிரிகள் என்று சொல்லக்கூடிய அரம்பர்கள் என்று சொல்லக்கூடிய ரவுடிகள் சென்னை மாநகரத்தை விட்டு ஆந்திராவை நோக்கியும் வெளிநாடுகளை நோக்கியும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஆளுமை. இவர்களையெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறை பிள்ளைகள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், நீங்கள் சட்டத்தில் வல்லுநர்களாக வர வேண்டும். அதுதான் இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு, எங்களை போன்றவர்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் சரியாக இருந்தால் இந்த சமூக நீதிக்காக எத்தனையோ வழக்குகளை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். இந்த மண்ணிலே ஒருவர் சொன்னார், திராவிடத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்று சொல்லி. ஆனால் இந்த மண்ணில், இதே மதுரை மண்ணிலே திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்தி காட்டிய இயக்கம் மல்லர் மீட்பு கழகம். ஏறத்தாழ திராவிட ஒழிப்பு மாநாடு என்று தென் தமிழகத்திலே 13 மாவட்டங்களில் 130 சுவர் விளம்பரங்களை எழுதி, என்னால் தொட்டால் இது தேனீக்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் தேனீக்கள், இவர்களை தொடக்கூடாது என்கிற மிகப்பெரிய தெளிவு இருக்குது. எத்தனையோ பேரை வந்து பொய் வழக்கு போடுகிற இந்த அரசு, திராவிடம் என்பது பொய் என்று அதற்கு எதிராக நாம் மெய்யான தமிழ் தேசிய அரசியலை எடுத்துச் செல்கிற போது நம்மை தொட மறுக்கிறார்கள். அது இந்த சமூகத்தினுடைய பலம், அது செந்தில் மல்லருடைய பலம் அல்ல, அது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய பலம். இந்த பலத்தை பயன்படுத்திக் கொண்டு நாம் திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்றி தமிழ் தேசிய அரசியல் படைக்க வேண்டும். தமிழ் தேசிய அரசியலிலே தேவேந்திர குல வேளாளருடைய, தமிழ் இனத்தின் தலைக்குடியான இந்த பாண்டிய சமூகத்தினுடைய ஆட்சி அதிகார உரிமையை நாம் பகிர வேண்டும். அதை நோக்கியே மல்லர் மீட்பு கழகத்தினுடைய பயணம் இருக்கும் என்கிற செய்தியை சொல்லி, மல்லர்குல போர்க்குணங்கள் மறுபடியும் பொங்குகிற திசையெல்லாம் என் வீர வரலாறுகள் வந்தும் அந்த வரலாறு சேர சோழ பாண்டியர் நாடாக, தமிழ் தேசிய அரசாக மலரும் புலரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.